இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த ஒரு தத்துவ பேரறிஞராக பெரியாருக்கு முன்னர், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னர் தமிழ்நாட்டிலே தோன்றிய ஒருவர் உண்டு என்றால் அவர் பண்டிதர் அயோத்திதாசர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கே பௌத்தம் தொடர்பான ஒரு சிந்தனை உருவாவதற்கு பண்டிதர் எழுதிய நூல்தான் காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர் கையாண்ட சொல்தான் திராவிடம் என்கிற சொல். அது ஆரியத்திற்கு, பார்ப்பனியத்திற்கு எதிரான சொல்லாடல். அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். அதனால்தான் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், நீ திமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்லுவதோ, திமுகவுக்கு எதிராக பேசுவதோ அது உனக்கும் அவர்களுக்குமான அரசியல், அது வேறு. ஆனால் திமுகவை வீழ்த்தி விட்டால் திராவிடத்தை வீழ்த்திவிட முடியும் என்று நீ கனவு காணுகிறாய். அது நடக்காது. சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதை விடமாட்டோம் என்று சொன்னான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அறிவு வேணும். இந்த அறிவு கட்ட முண்டங்கள் நான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்றான். திமுகவுக்கு நான் உடந்தையா இருக்கணும்னா நாங்க ஏன் திமுகவோட சண்டை போட்டு பானை சின்னத்தில் நிற்கிறோம்? சொல்றதை கேட்டு நாங்க பாட்டு உதயசூரியன் சின்னத்தில் நின்று போக வேண்டியதானே? கொடுக்கிற ஒரு சீட்டு 2 சீட்டு நாங்கள் நின்று போக வேண்டியதானே? தமிழ்நாட்டு அரசியல் இதுவரையிலும் வெற்றி பெற்ற எல்லா தலித்துகளும் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றார்கள். அதை உடைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தோற்றாலும் பரவாயில்லை, நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம், தனித்துவத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்ற உறுதியோடு தான் கூட்டணியில் உறவு காண்கிறோம். ஏன் அப்புறம் நீ அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற? இது ஒரு அரசியலா பேசுறேன். ஏன் நீ விரும்பினா நான் வரணுமா? உன் ஆசையை நான் நிறைவேற்றணுமா? உன்னுடைய அரசியல் கணக்குகளுக்கு நான் பலியாக வேண்டுமா? விமர்சனங்கள் 1000 இருக்கிறது, அது வேறு. ஆனால் பாரதிய ஜனதாவோ RSS அவர்களின் செயல் திட்டமோ இந்த மண்ணில் வேரூன்றிவிடக் கூடாது என்பதிலே திமுகவை விடவும் 1000 மடங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொறுப்பு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம், உணர்கிறோம். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எங்களால் அதை ஏற்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அரசியலையும் முடிவு செய்கிறோம். அதில் எங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், இழப்பு இருக்கலாம். இல்லை நீங்களா 20 சீட்டு 30 சீட்டு வாங்குறது, 20 சீட்டு 30 சீட்டு வாங்கினா ஆட்சி பிடிக்க முடியுமா? 6 சீட்டு வாங்கினா ஆட்சி பிடிக்க முடியாது. 20 சீட்டு வாங்கிட்டா அதல்ல பிரச்சனை. நாங்கள் பேசுகிற அரசியல் தான் முக்கியம். எங்கள் குரல் ஒரே ஒரு குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தாலும் அது வலுவான குரலாக இருக்கும். ஒரே ஒரு குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தாலும் அது கொள்கை குரலாக இருக்கும், கோட்பாட்டு குரலாக இருக்கும். நாங்கள் ஒரு தற்காலிகமாக ஒரு 10 பேர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக RSS சதி திட்டத்திற்கு ஒருபோதும் நாங்கள் பலியாக மாட்டோம்.